உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casagrande. Life begins at 50. மமதா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசின் ஊழல் காரணமாக மேற்கு வங்க மாநிலத்தில் வளர்ச்சி தடைபட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கடுமையாக விமர்சித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கட்டாவில் பேசிய அவர் மாநிலத்தில் பயமும் ஊழலும் உச்சத்தில் இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேற்கு வங்க மக்கள் நல்லாட்சியை கொண்டுவர உறுதியாக இருப்பதாகவும், குறிப்பாக வங்கதேச எல்லையை ஒட்டிய பகுதிகளில் நடைபெறும் ஊடுருவல் குறித்து மக்கள் மிகுந்த கவலையில் இருப்பதாகவும் அமித் ஷா தெரிவித்தார். ஊடுருவற்காரர்களை அடையாளம் கண்டு அவர்களை நாட்டிலிருந்து வெளியேற்றுவதில் பாஜக உறுதியாக உள்ளது என்றும் குறிப்பிட்ட அவர், தேர்தல் ஆதாயத்திற்காக வங்கதேசத்தைச் சேர்ந்த ஊடுருவல்காரர்களுக்கு ஆதரவாக முதல்வர் மமதா பானர்ஜி செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமையும் என நம்பிக்கை தெரிவித்த அமித் ஷா, பாஜக ஆட்சி அமைந்தவுடன் கிழக்கு எல்லை வழியாக நடைபெறும் ஊடுருவல் முற்றிலும் தடுக்கப்படும் என்றார். மாநிலம் வளர்ச்சி பாதையில் செல்லும் என்றும் கூறினார். வங்கதேச எல்லையில் வேலி அமைக்கும் பணிக்கு மாநில அரசு நிலம் வழங்காததால் தான் பணிகள் தாமதமாகி உள்ளதாகவும் சுட்டிக்காட்டிய அமித் ஷா, காங்கிரஸ், இடதுசாரிகள், திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்த மேற்கு வங்க மக்கள் இப்போது பாஜக ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.